ஆன்மீக சுற்றுலாவில் நம்ம இன்னைக்கு போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலை தண்டாயுதபாணி கோயில். ஈரோடு பெருந்துறை சாலையில் அமைந்த இந்த கோயில் ஈரோட்டிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இப்போ நம்ம சென்னிமலை கோயிலுக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னிமலை கோயிலுக்கு போகிற வழி தாங்க. மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு குன்று தெரியுது. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து காரில் வந்தாலுமே நம்ம வந்து என்னென்னா கார் எடுத்துகிட்டு மேலே போக முடியாது. ஏன்னா மலைப்பாதையை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ் வந்து என்னன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா பஸ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த பஸ் தான். நெக்ஸ்ட் பஸ் தான். இப்போ நம்ம பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பாதை வழியாக தான் நம்ம வந்து மலை ஏற போகிறோம். பஸ் வசதியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வழி தான் வந்து சென்னிமலை தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யக்கூடிய வழி. இந்த பாதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் என்னென்னா காரில் ட்ராவல் பண்ண முடியல. அதனால் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இடையில பார்த்திங்கனாலே தெரியுது, இங்கே வந்து பாதைகள் ரெடி ஆகிட்டுருக்கு. சென்னிமலை முருகன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலை அருகே உள்ள எச்சிப்பாளையத்தின் மலைக்குன்றின் மீது அமைந்துள்ளது. நம்ம வந்து கார்லேயும் போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் மலைப்படிகள்லேயும் ஏறி போகலாம். இங்கே படி எவ்வளோ படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1320 படிகள் இருக்குது. அதாவது மலைப்படி ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா மலை உச்சி வரை கடம்பனேஸ்வரர், இடும்பன், வள்ளியம்மன் பாதம், முத்துக்குமாரவாசர் என்ற மலைக்காவலர், ஆற்றுமலை விநாயகர் என சிறு சிறு சன்னதிகள் வந்து நம்ம படியேறப்பவே பார்த்துட்டே போகலாம். நீண்ட இலைகளுடன் கூடிய தொரட்டி மரம் என்ற மிக பழைய மரம் ஒன்று இங்கு மலைப்படி வழியிலேயே உள்ளது. இதையும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். 600 படி வந்து நம்ம ஈஸியாக ஏறிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும். வயசானவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போகவே முடியும். இதனை ஏறினதுனால நான் சொல்கிறேன். இந்த கோயிலினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவராய சுவாமிகள் என்ற முருக பக்தர் இயற்றிய கந்த சஷ்டி கவசம் என்ற இந்த கவச மாலை இந்த தலத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த தலத்தோடைய இன்னொரு சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 காளை மாடுகளை பூட்டிய மாட்டு வண்டி ஒன்று இந்த மலைப்படிகட்டுகள் வழியே ஏறி சென்று மலை உச்சி அடைந்த சம்பவம் வந்து இங்கே நடந்துள்ளது. இது வந்து முக்கியமான சிறப்புகள். அதாவது இந்த கோயிலினுடைய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தைப்பூச தேர் திருவிழா மற்றும் பங்குனி தேர் திருவிழா வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திரம், அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வந்து இந்த கோயிலில் சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறும். இன்னொரு சிறப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புகழ்பெற்ற இந்த கோவில் முருகனுக்கு அபிஷேகம் செய்த பின் தயிர் புளிக்கிறதே இல்லை அப்படிங்கிற அதிசயமும் இந்த இடத்துல நிகழ்ந்துட்டு இருக்குது. இன்னமும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஃபேமிலியோட காரில் போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம். ஏன்னா மலைப்பாதையும் வந்து என்னென்னா நல்ல பாதை. இப்போ ரெடி பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம வந்து இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். இது ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போது நம்ம கோயிலை வந்து அடைஞ்சிட்டோம் பஸ்ஸில். இப்போ எல்லாருமே பஸ்லேருந்து இறங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் சென்னிமலை முருகன் கோயில். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து அரங்கேற்றிய இடம் இந்த இடம் தான். நம்ம இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இது ரொம்ப விசேஷமான கோயிலும் கூட. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலணிகள் வந்து வைக்கக்கூடிய இடம். ஆனால் வந்து செருப்பு வந்து பத்திரமா இருக்குமா என்னங்கிறது தெரியாது. ஏன்னா குரங்குகள் வந்து சுற்றியிலையுமே இருந்துச்சு நாங்கள் பார்க்குற வரைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமியினுடைய கோபுர தரிசனம் தாங்க. வெளியில் பார்க்குறப்போ உங்களுக்கு சின்னதாக தெரியும், ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் கோயில் வந்து மிகப்பெரிய கோயில். அது மட்டும் இல்லாமல் பழமையான கோயிலும் கூட. ரைட்டில் பார்க்குறது வந்து தங்கரதம் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயே சுவற்றிலேயே வந்து சண்முக கவசம், சென்னிமலையினுடைய திருப்புகள், தெய்வமணி மாலை, குமாரஸ்தவம், தண்டாயுதபாணி சுவாமி, கந்தர் அலங்காரம், சென்னிமலை திருப்புகள், முருகன் போற்றி வழிபாடு, இந்த மாதிரி நிறையா வந்து பார்க்கலாம். நீங்கள் அங்கேயே வந்து படிச்சுட்டு கூட வரலாம் பொறுமையாக இருந்தீங்கன்னா. கோயிலுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்துச்சு. இது வந்து என்னென்னா சித்தர்கள் கோயில் போகக்கூடிய வழிதாங்க. அப்படியே நம்ம மேலே போகலாம். பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உள்ளேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள்.
சென்னிமலையில் மலைக்கு மேலே உள்ள கோயிலை பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கல் அடுக்கி வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்குறப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு வேண்டுதலாக எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வேப்பிலை மரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த இது வந்து பின்னாக்கு சித்தர் கோயிலுக்கு போகிற வழி இது. ஃபஸ்ட்டு நம்ம வள்ளி தெய்வானையை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சித்தரை வந்து தரிசனம் செய்யலாம். சென்னிமலை கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா பின்னாக்கு சித்தர் தரிசனம் செய்கிறதுக்கு உள்ளே வந்து அருள்மிகு ஸ்ரீ அமிர்தவல்லி ஸ்ரீ சுந்தரவல்லி திருக்கோயில் நீங்கள் தரிசனம் செய்யலாம். நம்ம கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, ஸோ கட் பண்ணுறேன். பார்த்தா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் மழை வந்து ஓஞ்சிருக்கு. இதுதான் வந்து முருகனோட அதாவது அமிர்தவல்லி திருக்கோயில், அதாவது வள்ளி தெய்வானை திருக்கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ உள்ள தரிசனம் செய்ய போகலாம். இப்போ நம்ம பின்னாக்கு சித்தர் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த குகைக்கு செல்லும் வழி தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்தோன்னா 18 சித்தர்களுள் ஒருவரான பின்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலம் இது. பொய் சொன்ன நாக்கு புண்ணாக்கு என போதித்து வந்தால் பின்னாக்கு சித்தர் எனவும் நாக்கினை பின்பக்கமாக மடித்து அருள்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும் வழங்கப்படுகிறார். இவர் தவம் இருந்த குகை ஒன்று இங்கு உள்ளது. பிளவுபட்டு 2 நாக்கு உடையதால் இவர் பின்னாக்கீசர் என்ற காரண பெயர் பெற்றார். பின்னாக்கீசரின் தோற்றம் செழுமையாக இருந்ததால் அவரை நந்தீஸ்வரர் என்றும் அழைப்பார்கள். பாம்பாட்டி சித்தரிடம் ஞானம் பெற்றவர். தீராத நோய்களை எல்லாம் போக்கியவர். நவகிரகங்களில் சுக்கிரனை பிரதிபலிக்கும் இவரை முறைப்படி வழிபட்டால் சுக்கிரதோஷம் விளங்கும். திருமணத்தடை, குடும்பத்து பிரச்சனைகள், பழி பாவம் பிரச்சனை விலகி லக்ஷ்மி அருள் கிட்டும். இவருக்கு ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை. நம்ம சென்னிமலைக்கு தரிசனம் செய்ய வந்தோன்னா பின்னாக்கு சித்தர் கோவிலுக்கும் சித்தர் குகைக்கும் செல்லும் வழி அப்படியே இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சிவன்மலை வந்து காட்சி தரும் இடம். இங்கிருந்து பார்த்தா தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குன்று தெரியுது இல்லைங்களா, அதுதான் சிவன்மலை. சித்தர் குகைக்கு வந்து அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறோம், நடந்துட்டுருக்குறோம். நம்ம சித்தர் குகைக்கு போயிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுவே வந்து ரொம்ப தூரம் திருப்பதி மலையேற மாதிரி ஏறிட்டுருக்கோம். நிறைய பேர் ஓய்வு எடுத்துட்ருக்காங்க. இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. இன்னும் நம்ம சித்தர் கோயிலுக்கு இன்னும் போகலை, போயிட்டே இருக்கோம். சித்தர் குகைக்கு வந்துட்டோம், அதாவது சித்தரை தரிசனம் செய்ய இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஏறி வந்து களைப்பில் உட்காந்துருக்காங்க. இதுதான் வந்து பின்னாக்கு சித்தர் கோயில் நீங்கள் பார்க்குறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த குகை வந்து சென்னிமலையிலேருந்து பழனிமலை வரைக்கும் வந்து அதாவது இந்த வழியாக போனோன்னா பழனிமலை வரையும் அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடம். இது வந்து என்னென்னா அடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கோயிலுக்கும் ஒரு குகை இருக்கும். அந்த குகையிலிருந்து இன்னொரு பிளேஸ் வந்து போகலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் நம்ம அந்த காலத்துலேயே நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம். பழைய மூவிஸில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இடம் தான் இது. பின்னாக்கு சித்தர் குகையிலிருந்து நம்ம சிவன்மலை அதே மாதிரி பழனிமலை இந்த இடத்துக்கு போகலாங்கிறது வந்து வழியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசன்ட் பீரியடில் எல்லாமே அடைச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ தன்னாசேப்பன் ஆலய முக்தி திருத்தலம். இந்த இடத்துல தான் பின்னாக்கு சித்தர் வந்து சமாதி அடைஞ்ச இடம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இங்கே தரிசனம் செய்யலாம் வரவங்க. அவங்க வந்து இங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க போல். வேண்டுதல் இருந்தால் கூட இதில் வந்து மிதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ சரவணமா முனிவர் வள்ளி தெய்வானை இருக்கிற அந்த வழியாக தான் நம்ம வந்த வழியிலேயே தான் நம்ம போகணும். இப்போ தரிசனம் செய்துட்டு போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து வெளியில் வந்துட்டு இந்த பகுதி பார்த்திங்கன்னா தங்கரதம் இழுக்கும் பகுதி. இதை வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பார்த்துக்கோங்க. 1320 படிகள் வந்து ஏறி வந்துட்டுருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம தரிசனம் செய்துட்டோம். இப்போ வந்து பஸ் ஏறலாம். ஒரு திருப்தியாக நம்ம தரிசனம் செஞ்சுட்டு இப்போ நம்ம வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பஸ் வந்துருச்சு. 20 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதே மலைப்பாதை வழியாக தான் நம்ம வந்துட்டுருக்குறோம். இந்த பாதைகள் வந்து சரியான பிறகு நம்ம கார் எடுத்துகிட்டே வரலாம். அதாவது என்ன 3 months ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க கரெக்டாக வந்து பாதைகள் சரி பண்ணுறதுக்கு. சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு திருப்தியாக இறங்குறோம். கட்டாயம் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.